لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பிச்சுகின்ற அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட மக்களில் உள்ளவராக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கியிருக்கின்றான். நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமுமாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் மாபெரும் பாதகம் அரங்கேறிக் கொண்டிருக்கும் வேளையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் அவனை மாத்திரமே வணங்கக்கூடிய தூய்மையான மார்க்கமாகிய இஸ்லாத்தில் வைத்திருக்கின்றார். அதே நேரத்தில் இஸ்லாம் என்பது வணக்க வழிபாடுகளை மாத்திர கற்பிக்காமல் உரிமைகளையும் கடமைகளையும் ஒவ்வொரு காரியங்களை எவ்வாறு செய்ய முடியும் என்பது நிர்ணயத்தையும் வரம்புகளையும் தெளிவான முறையிலே அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். பரிபூர்ண இஸ்லாம் என்பது இந்த உலகத்தில் தேவையான அத்தனை சட்ட நுணுக்கங்களையும் சேர்த்துதான். ஆகையால் அன்புக்குரியவர்களை, இஸ்லாத்தை நாம் தெளிவான முறையிலே தெரிந்து கொண்டால் நாம் முஸ்லீமாக இருப்பதற்கு ஒரு பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு நமக்கெல்லாம் அப்படி இல்லை. என்ன காரணம்? இஸ்லாத்தை நம்ம என்ன செய்யல, முறையாக படிக்கல. யார் யாருக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள இஸ்லாத்தில் உள்ள கருத்துக்களை எல்லாம் புறந்தள்ளியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று உலகமெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய நாளாக மே 1 உழைப்பாளர்கள் தினமாக இருக்கிறது. உழைப்பாளர் தினத்தை சொல்லும் பொழுது தொழிலாளர்களுக்கான உரிமையும் அவர்களுடைய வேலை நிர்ணயத்தையும் ஏற்படுத்திய மேற்கத்திய மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான கம்யூனிஸ்ட் தத்துவத்தினால் ஏற்பட்ட தொழிலாளிகள் சுதந்திரம் தான் மே 1 என்று சொல்லப்படுகிறது. அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதெல்லாம் இப்போ வந்தது. அல்லாஹ்வின் தூதர் காலத்திலேயே தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் உள்ள உரிமையும் கடமையும் வரையறுத்து விட்டார்கள். இஸ்லாம் என்பது மிக தெளிவான ஒரு மார்க்கம். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, எந்த ஒரு வேலையையும் நீங்க இழிவாக நினைக்க வேண்டாம். எந்த ஒரு வேலையையும் நீங்கள் இழிவாக நினைக்காதீர்கள் என்று கூறுகிறார்கள். என்ன காரணம் சொன்னா, பொதுவா நம்ம எல்லாருக்குமே என்ன மனநிலை இருக்கும்னு சொன்னா, முதலாளி என்றால் உயர்ந்தவர்களாகவும் அவர்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க ரொம்ப தாழ்ந்தவராகவும் நம்மளுடைய மனப்பான்மை ஒரு அடிமைத்தனமான மனப்பான்மையாக இருக்கும். நம்மை நாமே தாழ்த்திக்கணும், அப்படிலாம் இல்லை. முதலாளி என்பது அவர்களுக்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்ட அல்ல ஒரு கேரக்டர் ரோல், அவர் அதுலதான் இருப்பாரு. தொழிலாளி என்பது நாம் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் ரோல், நம்ம அதைத்தான் செய்ய முடியும். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தரத்தில் உயர்ந்ததும் அல்ல, தாழ்ந்ததும் அல்ல. இதுதான் இஸ்லாம். நீங்க இப்ப சோசியலிசம் பேசக்கூடிய கம்யூனிசம் பேசக்கூடிய இஸ்லாம் சொன்னா, முதலாளி மாற்றம் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் பிடுங்கி தொழிலாளிகளுக்கு பங்கு வச்சு கொடுக்கணுமா? இது என்னது? கொள்ளை. இது சுதந்திரம் இல்லை, உரிமையும் இல்லை, இது கொள்ளை. எப்படி ஒரு முதலாளி இருக்கிறத வாங்கி எல்லா தொழிலாளியும் பங்கிட்டு கொடுக்க முடியும்? அது எந்த வகையில நியாயம்? கிடையாது. இஸ்லாம் அதை வன்மையாக மறுக்கிறது, கண்டிக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். என்ன சட்டம் அது?
அல்லாஹ் கூறுகின்றான், அஹும் யக்ஸிபூன ரஹ்மத் ரப்பிக் நஹ்னு ஃபஸம்னா பைனஹும் மயீஸத்துஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா ரஃபக்னா பஅலுஹும் ஃபௌக பஅல் தரஜாத்தில் லயத்தஹித பஅலுஹும் பாலன் சுக்ரியா வ ரஹ்மத்து ரப்பிக கைரு மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான ஒரு செய்தியை இது வேற ஒரு காரணத்திற்காக காபிர்களுக்கு கூறப்பட்டது. காபிர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதரை தேர்ந்தெடுத்த உடனேயே அவங்க கருத்து வச்சாங்க. என்ன கருத்து என்றால், போய் இவரை தேர்ந்தெடுக்கணும், வேற ஆளே கிடைக்கலையா? என்ன காரணம்? அல்லாஹ்வின் தூதர் குறைசி குலத்துல ரொம்ப உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க சாதாரணமாக தங்களை வாழ்க்கை அமைச்சுக்கிட்டவங்க. அப்ப அதை விட பிரபலமானவங்க செல்வந்தர்கள் சொன்னாங்க, இவரை போய் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு. அதுக்குத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், உமது இறைவனின் ரஹ்மத்தை இவர்களா பங்கிடுகிறார்கள், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்களா பங்கிடுகிறார்கள், இவர் உலக தேவைகளை இவருடைய நாமே பங்கிட்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயம் சொல்றாங்களா. இவர்கள் சிலரை விட ஊழியத்துக்கு வைத்துக் கொள்ளும் பொருட்டு இவர்கள் சிலரை விட தரங்களில் உயர்த்தி இருக்கின்றோம். இவங்களை பணக்காரர் இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க, தங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க வேண்டும் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அல்லாஹ் இவர்களுக்கு கீழ் ஊழியர் செய்வதற்காக ஏன் சிலரை வைத்திருக்கிறார் என்றால், அப்பொழுதுதான் உலக காரியங்கள் இயங்கும். இது அறிவுடைய எல்லோருக்கும் பொருந்தும், வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஒரே கலர்ல ஒண்ணு போல அழகா இருந்தா, அழகு என்ற வார்த்தை டிக்ஷனரியில எடுத்துருவோம். எல்லோரும் பணக்காரரா இருந்தா ஏழை என்ற வார்த்தை எடுத்துருவோம், பிரச்சனையில எடுத்துடலாம். யார் வேலை செய்யறது, யாருக்கு முடிவுற்றது, யார் முடிவுற்றதா? இது குல தொழில் பேசல, இது எப்படின்னா ஒரு மெக்கானிசம். அல்லாஹ் சொல்லக்கூடியது ஏற்றத்தாழ்வு என்பது ஒரு மெக்கானிசம். இது ஏற்றத்தாழ்வு இருந்தால்தான் உலகம் இயங்கும். தேவையுடையவர்களையும் தேவையை பூர்த்தி செய்வதை அல்லாஹ் இந்த பூமியில வைத்து ஒருவரை கொண்டு ஒருவரை மேன்மைப்படுத்தி அவர்களை கொண்டு இவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். அதோடு மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சொல்ல, நாம் ஒருவரை கூட ஒரு தரத்தில் ஏன் உயர்த்திருக்கோம் என்று சொன்னால், அவர்களை கொண்டு இவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக இவர் வைத்திருக்கின்ற மொழிய வேறு காரணம் இல்லை. அப்போ ஒருத்தருக்கு பண தேவையுடையவராக ஆகியிருக்கிறான்னு சொன்னா, அந்த தேவையை யார் கொடுக்க வேண்டுமோ அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஒருவர் வேலைக்காரராக இந்த பூமியில பரிணாமத்தில் இருக்கின்றார் என்றால் அவருக்கு யாருக்கு கீழ் வேலை செய்ய வேண்டும், அவர் யாருக்கு கீழ் வேலை செய்கின்றார், அவருடைய பணி என்ன என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிர்ணயம் செய்கின்றார். இது மேலோட்டம் பார்த்தா புரியாது, ரொம்ப அழகான ஒரு விஷயம் இது. ஆக மொத்தம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் எதை நம்ம காட்டுகிறேன் என்று சொன்னால், வேலைக்காரர்களை தரம் தாழ்ந்து மதிக்காதீர்கள். வேலைக்காரர்களை முதலாளி தரம் தாழ்ந்து மதிக்க மாட்டாங்க. நல்லா வளர்க்கிடுங்க. நல்ல வேலை செய்யறவங்களுக்கு முதலாளிக்கு ரொம்ப பிடிக்கும். வேலைக்காரர் யார் தெரியுமா தரம் தாழ்த்தி நினைப்பா? சக தொழிலாளிகளும் எந்த தொழிலாளியும் அவர் தானே நான் எல்லாம் வேலைக்காரனாட்டு தன்னை தாழ்த்தி கொள்வார். இப்படி ஒரு மனநிலை உலாவில் வருவதை கண்டு அல்லாஹ்வின் தூதர் ஒரு செய்தி சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 2662. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் எந்த ஒரு நபியையும் ஆடுமை போரா இல்லாமல் அனுப்பவில்லை. அவருடைய தோழர்கள் கேட்டார்கள், நபியை நீங்களும் ஆடுமைத்தீர்கள்? ஆம், நாங்களும் ஆடுமைத்தோம் என்று இதே மக்கமா நகரத்துல நானும் ஆடுமைத்திருக்கின்றேன், ஒரு சில தினார்களுக்கும் ஒரு சில திருகத்திற்காகவும் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்தா பழச மறைச்சிருவான், அவன் யாருன்னே தெரியாது. இன்னைக்கு ஹட்சன் தயிர் இருக்கு இல்லையா, ஹட்சன் தயிரும் இன்னொரு பேர் இருக்கு பாலுக்கு பேரு ஆரோக்கியா, இது ரெண்டு ஒரே கம்பெனி, ஒரே ஓனர் தான். அவர் ஆரம்ப காலத்துல என்ன வேலை பார்த்தாரு தெரியுமா? மெர்ரான் பீச்சில் தள்ளு வண்டியில ஐசுத்தவர். இந்த ஓனர் யாரு? இன்னைக்கு ஒரு நிர்வாகம் மாதிரி மாநில கீழே வந்துருச்சு. என்னுடைய ஒரிஜினல் ஓனர் இந்த பால் கம்பெனியை துவக்கினார அவரு மெர்னா பீச்சில் தள்ளு வண்டியில குச்சி ஐசுகள் வித்த அந்த காலத்தில் சேர்ந்த மனிதர். அவர் பணக்காரரான புற நினைவு கூறுகிறார். நான் இந்த சென்னைக்கு எப்படி வந்தேன் தெரியுமா, என்ன செய்தேன் தெரியுமா? இதுதான் உண்மையான தொழிலாளியாக இருந்து தரத்தால் உயர்ந்து முதலியாளியாக மாறுறவங்க பழச மறக்க மாட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் அகில உலகத்துக்கும் அருள் கூட ஆக்கப்பட்ட பின்பும் நம்பித்தோழர் சொன்னாங்க, நானும் ஆடு வச்சிருக்கேன்ப்பா.
இதை விட ஒரு சிறந்த சுவையான சம்பவம் இருக்கு. என்ன தெரியுமா? அல்லாஹ் தூர் ஒரு மக்கமான இடத்துல ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்காங்க நபித்தோழர்களோட. அங்க ஒரு ஆடு மேய்க்கு சிறுவன் என்ன பண்றான், அந்த துரட்டியை வச்சு அந்த மரத்தில் உள்ள கொழுந்து அந்த முனியில உள்ள இலைகளை ஒடிச்சு போடுதான். அந்த பையனை கூப்பிட்டு சொன்னாங்க, இது ஆட்டுக்கு உகந்ததல்ல, நீ நல்ல விளைஞ்ச முத்துன இலைய கூட, வயிறும் நிறையும், அதெல்லாம் சத்து இருக்கு, உன்னுடைய ஆடுகள் எல்லாம் நன்றாக செழித்து கொடுக்கும்னாங்க. அந்த பையன் கேட்டான் திரும்ப, நீங்க அல்லாஹ்வின் தூர் தானே, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அவனை தட்டி கொடுத்து, நானும் ஒண்ணு மாதிரி ஆடு வச்சிருந்தான். சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அற்புதமான செய்தி பாருங்க. நானும் ஒண்ணு எப்படி பண்றேன், ஒரு ஆடு மேய்த்தவன் சொல்லிட்டு, அப்போ ஒரு செய்தியை இன்னொரு அடிஷனலா அந்த இடத்துல எல்லா சஹாபாக்களும் பதிவு செய்யறாங்க. என்ன தெரியுமா? எல்லா நபிமார்களுக்கும் ஆரம்ப காலத்தில் இருந்து வந்த கடைசி தூதராக என் வரைக்கும் உள்ள 3 ஒற்றுமைகள் ஒன்றுனாங்க. அது என்னவெல்லாம் என்று நபித்தோழர் கேட்டார்கள். ஒன்று, எல்லா இறை தூதர்களும் நபிமார்களும் எல்லாம் சேர்ந்து தாடி வைத்திருப்பாங்க. எல்லாருக்கும் தாடி இருக்கும். தாடி இல்லாத எந்த நபியோ எந்த ரசூலோ கிடையாது. 2, ஒற்றுமை. எல்லா நபிமார்களும் எல்லா இறை தூதர்களும் கையில கைத்தறி வச்சிருப்பாங்க. 3, எல்லா நபிமார்களும் கால்நடை மேய்த்தவர்களாக, குறிப்பாக ஆடு மேய்த்தவர்களாகவே இருப்பார்கள். இந்த 3 ஒற்றுமையும் எல்லா நபிமார்களுக்கும் உண்டு என்று அந்த இடத்துல ஒரு செய்தி பதிவு செய்யறாங்க. அப்ப இந்த இடத்துல ஏன் இந்த செய்தியை பதிவு செய்யறாங்கன்னு சொன்னா, ஒற்றுமைக்காக மட்டுமல்ல, தொழிலாக எதுவுமே எதில்ல தாழ்ந்ததில்லை. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் கக்கூஸ் பண்ணி செய்யறதுன்னு ஒரு ஜாதி வச்சிருக்கிறோம், உண்டா இல்லையா? வச்சிருக்கிறோம். கொத்தனார்களுக்கு முஸ்லீமும் கட்டுனா வந்து செங்கல் விழுந்துரும் சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஒதுக்கிட்டு குளத்துமே ஒதுக்கி இருக்கான். சிறந்த தொழில் அது, சிறந்த கட்டிடக்கலை, சிறந்த தொழில், அழகான சம்பளம். இன்னைக்கு கொத்தனாருக்கு 1000 ரூபாய், கையாளுக்கு 800 ரூபாய். நம்ம பசங்க கூப்பிட்டா போக மாட்டாங்க. 4 நாள் வச்சு புரோட்டா கடையில் வேலை வைப்பான், 3 நாள் ரோட்ல இருந்து செய்வான், அந்த துட்டப்பூர் காலி பண்ணிக்கிட்டு இருப்பான். உருப்படியா கைத்தொழில் கத்துக்க மாட்டான். ஆனால் இன்னைக்கு வந்து மக்காவிலையும் மதீனாவிலையும் பாத்ரூம் கழுவுதெல்லாம் யாரு? முஸ்லீம். பாத்ரூம் கழுவுது யாரு? முஸ்லீம். அங்க தொலைவுக்கு இமாம் யாரு? முஸ்லீம். அப்ப இமாமுல இருந்து அண்டர் கிரவுண்ட்ல இறங்கி பாத்ரூம் சுத்தம் பண்ண வரைக்கும் முஸ்லீம் தான். 2 விளைஞ்சிக்கிறோம்னா அவரவருக்கு நியமித்த பணிக்கென்று ஒரு தரம் இருக்கிறது. அது தாழ்வு இல்லை, அது ஒரு தரம். அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கியிருக்கிறான். ஆகையால எந்த ஒரு வேலையை கழிவாக நினைக்காதீர்கள் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொல்றாங்க, உணவிலேயே சிறந்த உணவு எது தெரியுமா? ஒருவர் தம் கையாலேயே உழைத்து உண்பதுதான் மிகச்சிறந்த உணவு என்று சொல்லிவிட்டு, தாவூது நபி அவ்வளவு பெரிய நபியாக இருந்தும் தன்னுடைய உணவு தேவையை தான் சுய தொழில் செய்துதான் அதில் உண்பதைத்தான் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்யறாங்க. தாவூது நபியை பற்றி சொல்றாங்க அந்த இடத்துல. என் உயிர் எவன் கையில் இருக்கிறதோ, எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக உழைத்து உண்பதுதான் மிகச்சிறந்தது. உங்களிடம் ஒரு கயிறு இருக்குமே ஆனால் அதை கொண்டு போய் விறகுகளை வெட்டி உங்களுடைய முதுகின் மேல் சுமந்து வந்து மக்களிடம் விற்று அதில் பணம் ஈட்டி சாப்பிடுங்கள். அந்த உணவு தான் இந்த பூமியிலே சிறந்த உணவுன்றாங்க. விறகு வெட்டி பழச்சாலும் நீ சொந்தமா உழைத்து சாப்பிடுங்கிறாங்க. அப்ப உழைக்கிறது எந்த வேலைனாலும் பார்க்கலாம் என்பது இஸ்லாம். ஆனால் தொழிலாளிகளுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் அடுத்து அல்லாஹ் ஒருத்தர் சொல்றாங்க. ஒரு தொழிலாளி எப்படி இருக்கணும்னு தெரியுமா? முதலாளிக்கு விசுவாசமா இருக்கணும். எப்படி விசுவாசமா இருக்கணும்? அவர் பணத்துக்கு பாதுகாப்பா இருக்கணும். அவரிடம் வாங்குகின்ற கூலிக்கு நேரத்தை வீணடிக்காமல் சரியாக வேலை செய்வரா இருக்கணும். இப்ப அடுத்தாங்க ஒரு அடிக்கடி நம்ம ஒரு ஹதீஸ் என்ன செய்வது தெரியுமா சொல்லிட்டு அதோட விட்டுருவோம். என்ன தெரியுமா? வியர்வை உலரமும் கூலியை கொடுத்தவர்கள் என்று அல்லாஹ் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு. இது இடையில ஒரு சில குறிப்பு வந்து இது சரியா இது தவறா, வேர்வை தான் வந்து உணர்ந்துகிட்டே தானே இருக்கும். அப்ப என்ன வேலை ஆரம்பிச்சு 1 மணி நேரத்துல கூலி கொடுக்க முடியும்? என் அறிவுக்கு போறதெல்லாம் வாதத்துக்கெல்லாம் வந்தாங்க. அவர் அறிவு சுருங்கி காஞ்சு அப்படித்தான் இருக்கட்டும். இந்த ஹதீஸ் எப்படி விளங்கிடணும்? வியர்வை உணரும் அப்படின்னு சொன்னா ஒருத்தன் அவனோட டியூட்டி டைம் முடிவு வரைக்கும் வேலை வார்த்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும், வேத்துக்கிட்டே இருக்கும். அப்ப கடைசி வரைக்கும் வேர்வை சிந்தி உழைக்க முடியும் என்பதை தான் ஹதீஸ் சொல்லுது. அதுக்கு அடுத்து சொல்லுது, அவன் வேத்து முடிச்சு வேலையை பார்த்து உட்காந்துட்டான், அவன் வேர்வையெல்லாம் உணருது, இப்ப அவன் கூலியை கொடுத்துரு. அதை வைத்து கொண்டு என்ன செய்ய வேண்டாம், அவனை தாக்காட்டாத, அவனை எருவாக்க வைக்காத, அவனுடைய உழைப்பு வரம்பறி விடாத என்று சொல்லுது. இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம்னு சொன்னா, நம்ம என்ன பேசிட்டு சேலரி
வார சம்பளம் பாத்தீங்கன்னா சில சனிக்கிழமை ஒரு சம்பளம், மந்த்லி இருக்கு, மந்த்லி பேஸ் இருக்கு, சில கான்ட்ராக்ட் ஒர்க் இப்படிலாம் இருக்கும். அப்ப எந்த எக்ரிமெண்ட்ல பேசுகிறோமோ அதனுடைய எண்டிங் பாயிண்ட் வரும்போது கூலியை கொடுப்பது முதலாளிகள் மீது கடமையாகவும், அந்த வேலையை சரியாக அதுவரையில் திருப்தியாக செய்வது தொழிலாளர்களுடைய கடமையாக இருக்கு. ரெண்டும் பார்க்கணும். சம்பளத்துக்கு மட்டும் அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்க கூடாது. அந்த சம்பளத்தை நாம பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக நம்ம ஆக்கிக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் அமானித மோசடி செய்தவர்களாக ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகள் மூலம் நம்ம கொண்டாடுறாங்க. அவர் இருவருக்கும் செய்தி. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தொழிலாளர் தினம் கொண்டாடிட்டா வேலை முடிச்சிடாது. நீங்க சில தினங்கள் கொண்டாடப்படுது. என்ன கொண்டாட அன்னையர் தினம் கொண்டாடுறாங்க. இது கொண்டாட ஆரம்பிச்ச பிறகுதான் நிறைய அம்மா ரோட்ல நிக்கா. தந்தையர் தினம் கொண்டாடுறாங்க. மகன் தண்ணி அடிச்சிருந்து அப்பா நினைச்சுதான் கள்ள தூக்கி போட்டு கொல்லுதான். மகளிர் தினம் கொண்டாடுறாங்க. பச்சை பிள்ளைய கொண்டு போய் கருவறையில வைத்து கூட்டு பலாத்காரம் செய்கின்றார்கள். சரி, பாதுகாப்பு இல்லை என்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்கு காவலர்கள் எல்லாம் சேர்ந்து செய்யறாங்க, கூட்டு பலாத்காரம் செய்யறாங்க. ஆனால் மகளிர் கொண்டாடுறாங்க. தினங்கள் கொண்டாடுவதில் எந்த ஒரு உயர்வும் இல்லை. இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது. உன்னுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து உனக்கு எந்த ரோல், உனக்கு எந்த கேரக்டர் இந்த பூமியில தரப்பட்டிருக்கோ, நீ தந்தையாகி விட்டால் சிறந்த தந்தையாக நீ இரு, நீ முதலாளியாகி விட்டால் நீ சிறந்த முதலாளியாக இரு, நீ தொழிலாளியாக இருந்தால் சிறந்த தொழிலாளியாக இரு, நீ கணவனாகி விட்டால் அவளுக்கு சிறந்த கணவனாக இரு, நீ எந்த உனக்கு தரப்படுகிறதோ பொறுப்பு அதில் சிறந்தவனாக இரு என்றுதான் இஸ்லாம் திறம்பட நமக்கு போதிக்கிறது. இஸ்லாத்தை நம்ம ஒரு பக்கம் மட்டும் பார்த்துட்டு செய்ய முடியாது. இஸ்லாத்தை முழுமையா புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால தொழிலாளிக்கு உண்டான அந்த செய்திகளை பார்க்கிறோம், முதலாளிக்கு உண்டான அந்த செய்தியும் பார்க்கிறோம். ஆகையால அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கோபம் என்ன செய்யணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுவும் புகாரில தான் வருது. அல்லாஹ் மறுமை நாளில 3 பேருக்கு எதிராக, இப்ப இங்க பாத்தீங்கன்னா சில செய்தி பார்ப்போம், நீதிமன்றமே முன் வழக்கெடுத்து போட்டிருக்காங்களா, அது யாரும் கம்ப்ளைண்ட் கேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீதிமன்றமே கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே ப்ரொடியூஸ் பண்ணி அதே ரிட்டு போட்டு என்ன செய்யும், இவங்க குற்றவாளி சொல்லி தூக்கும். இது ஏதோ இவங்க புத்திசாலித்தனமா கண்டுபிடிச்ச மாதிரி இல்ல, இது அல்லாஹ்வுடைய சுன்னத். அல்லாஹ் தூர் சொல்றாங்க பாருங்க, மறுமை நாளில அல்லாஹ்வாக முன் 3 நபர்களுக்காக யாரிடம் அந்த மனிதர் பாதிக்கப்பட்டாரோ அவரிடம் அல்லாஹ் வாதாடுவான். அல்லாஹ் விசாரிக்கிறே தாங்க முடியும், வாதாடினா தாங்க முடியுமா? 3 நபர்களுக்கு அல்லாஹ் தூதரே அந்த 3 நபர்கள் யார் என்று நபித்தோட கேட்கிறாங்க. இது அறிவிக்கிறது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மறுமை நாளில் 3 நபர்களுக்கு எதிராக நான் இருப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 1, என் பெயரால் பொய் சத்தியம் செய்து ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டு பின்னால் துரோகம் அளிப்பவர். ஒருத்தர் நம்ப வச்சு கழுத்திருக்கிறவங்கல்ல, அதுக்கு அல்லாஹ் சாட்சி, அல்லாஹ் மீது ஆணையா நான் தாரேம்மா, அப்புறம் மறந்துடுவான், திட்டமிட்டு மறக்கிறது, ஏமாத்துறது, துரோகம் அளிக்கிறது. இந்த மாதிரி நபர்களுக்கு அல்லாஹ்வின் பெயரை அவன் பயன்படுத்தி துரோகம் இழைத்ததினால் அவனுக்கு எதிரானவனாக அல்லாஹ் மறுமை நாளில வழக்காடுவான். 2, ஒரு சுதந்திரமான மனிதனை கொண்டு போய் அடிமை என்று விட்டு விடுவது. இப்ப இல்ல, இப்போ அது இல்ல, நடைமுறையில இல்ல. சுதந்திரமான மனிதனை கொண்டு போய், இது யாருக்கு நடந்துச்சுன்னா சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நடந்துச்சு. அவங்க வஞ்சிறாங்கன்னா மதீனாவுக்கு போறதுக்காக வழி கேட்டாங்க. ஒரு வியாபார கூட்டத்துல மதீனாவுக்கு போறதுக்கு வழி கேட்டாங்க. அவங்க என்ன கூலி தருவன்னு கேட்டாங்க. ஏன்ட்ட கொஞ்சம் ஆடு இருக்கு, அவ்வளவுதான் இருக்குன்னு. சரி, எல்லாம் ஆடை போய் எனக்கு தந்துரு, நீ உனக்கு நான் மதீனாவுக்கு வழிகாட்டுறேன்னு சொல்லிட்டு மதீனா வரல கூட்டிட்டு வந்து நினைச்சாங்கன்னா சல்மான் பாரிஸ் அவங்கள நிக்க விட்டு எல்லாரோட பேச விட்டுட்டு அதுல அந்த கூட்டத்தின் ஒரு வியாபார கூட்டத்து தலைவன் என்ன பண்ணா, அங்க ஒரு பேரிச்சை தோட்டம் இருந்துச்சு. அதுல ஒரு யூதனுடைய பேரிச்சை தோட்டம். அவன்கிட்ட போய் சல்மான் பாரிஸை கை காட்டி பேசிக்கிட்டே இருக்கான். எல்லாரும் பாக்குறாங்க. இவரு நினைச்சுக்கிட்டு நம்மளை பத்தி ஏதோ சொல்றாரு நினைச்சுக்கிட்டாரு. என்ன நடந்து சொன்னா, அவன் எங்க ஒரு அடிமைன்னு சொல்லி வித்துட்டு அங்கேயே காசு வாங்கிட்டு போகும்போது எல்லாரும் போகும்போது ஈதம் அவரை பிடிச்சிக்கிட்டான். உன்னை வித்தாச்சுப்பா அப்படின்னு. அவர் சுதந்திரமான மனிதன். இது போன்ற நிகழ்வுகள் அந்த காலத்துல அடிக்கடி நடக்கும். சுதந்திரமான மனிதன் விட்டுருவாங்க. இவங்களுக்கு எதிராக அல்லாஹ் வாதாடுவதாக சொன்னான். நமக்கு தேவையான இன்றைக்கு தலைப்புக்கு தேவையான பாயிண்ட் என்னது? 3. அது என்ன தெரியுமா? ஒரு தொழிலாளியை வேலைக்கு அமர்த்தி அவனிடமிருந்து முழுமையாக வேலையை வாங்கி கொண்டு அவனுக்குரிய கூலியை கொடுக்காதவன், அவனுக்கு எதிராக அல்லாஹ் மறுமை நாளிலே வாதாடுவான். நீங்க உலகத்துல சாதாரணமா நடக்கக்கூடிய செய்தி நமக்கு ரொம்ப சாதாரணமா தெரியுது. இதுக்கு யார் ஆஜராகிறா? அந்த வழக்குல அல்லாஹ் ஆஜராகும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த குற்றம் செய்தவன் மறுமையில அழிந்தே விடுவான். அல்லாஹ் எடுத்து நிக்க முடியாது.
அல்லாஹ்வுக்கு எதிராக வாய் திறக்க முடியாது, அல்லாஹ்வின் மாதாட்டத்திற்கு பதிலளிக்க முடியாது, அல்லாஹ்வின் விசாரணைக்கு இவர் எதை கொண்டு நிறுத்த முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கொடுங்குற்றத்தில் 3 குற்றத்தில் ஒன்றாக 3வது குற்றத்தில் உள்ளதாக அல்லாஹ் சொல்றாங்க, கூலியை கொடுக்காமல் ஏமாற்றியவன் என்று. ஆகையால் அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல யாரு இருந்தாலும் சரி, அவங்க அல்லாஹ்விடத்துல நாளைக்கு மறுமையில பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாவற்றையும் விசாரிப்பார். எந்த அளவுக்கு மனிதர்கள் ஆச்சரியப்படுவார்கள் என்றால், இதையெல்லாம விசாரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக நுணுக்கமாக துல்லியமாக விசாரணை தொடங்குவார். அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் முதலாளியும் தொழிலாளியும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்காங்க. அல்லாஹ் தான் ஏற்படுத்தினா. ஆமா, அது ஏன் தெரியுமா கேட்கிறாங்க. ஏன் என்று கேட்கும்போது பதில் சொல்றாங்க, தொழிலாளி தன்னுடைய பணியை சரியாக செய்கின்றான் என்பதை பார்ப்பதற்காக அவன் தொழிலாளியா இருப்பது அவனுக்கு சோதனை. அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம் வேலைக்காரனா இருந்தாலே சோதனை. அடுத்து சொல்றாங்க பாருங்க, முதலாளி சரியா நடந்து கொள்கிறார் என்பதற்கு அவர் முதலாளிக்கு அல்லாஹ் அவரை அதன் மூலம் சோதிக்கின்றார். ரெண்டுமே சோதனை. 2 பேருக்கும் விசாரணை இருக்கு. 2 பேருக்கும் விசாரணை இருக்கு. 2 பேருக்கும் கொடுத்த சோதனை தான். அதுக்கு அடுத்து சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முதலாளி கையில அவருக்கு கீழே எவ்வளவு பேர் வேலை பார்க்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா ரிஸ்க்குகளும் சேர்த்து யார் கையில கொடுக்கப்படும்? அந்த முதலாளிக்கு கொடுக்கப்படும். அதன் மூலத்தான் நமக்கு என்ன செய்யப்படுது? சம்பளம் தரப்படுது, கூலி தரப்படுது. தினக்கூலியோ மாத கூலியோ சம்பளமோ என்னமோ ஒண்ணு, அதுக்கு வேலையை பார்த்துட்டு பணம் வாங்குறாம, அது நமக்குடைய ரிஸ்க்கு அவர் கையில் கொடுக்கப்பட்டு அவர் மூலமாக நாம் பெற வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. ஏனென்றால் இந்த பூமி அப்பொழுதுதான் இயங்கும் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தேவை உடையவர்கள் இருந்தால்தான், அந்த தேவை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் இருந்தால்தான் அவர்கள் இந்த பூமி இயங்கும். நேற்று ஒரு செய்தி பார்த்தேன். என்ன செய்தின்னு சொன்னா, பெரியாருக்கும் அண்ணாதுரைக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது திமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. என்ன கான்வர்சேஷன்? அண்ணா கூட இருக்கிறவங்க அண்ணாதுரை சொல்றாரு, நம்ம இப்படி இருக்க வேண்டாம், நாம அரசியல் கட்சியை ஆக்கிறோம் இத என்று சொல்றாரு. பெரியார் சொல்றாரு, இல்ல நம்ம சோசியல் சர்வீஸா பண்ணிட்டு போயிருவோம், அரசியல் நமக்கு வேண்டாங்கிறாரு. அப்ப அண்ணாதுரை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படியே தச்சுது, அழகா சொன்னாரு. நாம எந்த இடத்துக்கு நம்மளை உயர்த்துறோம் தெரியுமா? மனு கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, மனு கொடுத்தவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய இடத்துக்கு மாற வேண்டும் என்றால் நாம் அரசியலே கையில் எடுக்க வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும். இந்த வார்த்தையை சொன்ன உடனே பெரியார் அண்ணாதுரை சொல்ல சரி என்று நீங்க என்ன செய்ய கட்சியை ஆரம்பிக்கிற டிஎம்கே ஆரம்பிக்கப்பட்டு சொன்ன வார்த்தையை கவனிங்க. மனு கொடுப்பவர்களா இருக்கக்கூடாது, நாம தரத்தில் உயர்ந்து எப்படி இருக்கணும்? நம்மிடம் மனு மக்கள் தரும்பொழுது அதை சரியானக்கூடிய இடத்துக்கு நம்ம வரணும். மக்களின் குறைகளை தீர்க்கக்கூடிய இடத்துக்கு வருவதற்கு அரசியல் வேண்டும், அதற்கு ஆட்சி வேண்டும். ஆகையால் அந்த ஆட்சி பிடிப்பதற்கு கட்சி ஒன்றுதான் சரி. எனவே நாம் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு சிந்தனை பாருங்க. கட்சியை ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கணும் இல்லை சிந்தனை, ஏன் ஆட்சியை அமைக்க வேண்டும்? ரொம்ப அழகான ஒரு சிந்தனை இது. அப்ப எப்பவுமே நற்சிந்தனையாளர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய வாதமும் அவங்களுடைய எதிர் இலக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தில் உள்ள தாண்டி ஒண்ணுமே இருக்காது. அதனாலதான் இஸ்லாத்தில் எனக்கு மிக பிடித்தது இல்லை தெரியுமா என்று அண்ணாதுரை சொல்லும்போது சொன்னாரு, ஒரே இறைவன் ஒரே சமுதாயம் என்பதை தான் எனக்கு மிகவும் பிடித்தது. அதைத்தான் அவர் என்ன செய்யார்? தன்னுடைய முக்கியமான பேரொலியாக வைத்திருந்தார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லி அந்த வாக்கியத்தை மாத்திரார். இஸ்லாத்தில் இருந்து எடுத்துக்கொண்டது என்று அண்ணாதுரை சொல்லுகிறார். ஏன் இந்த இடத்துல பதிவு செய்யறப்படா? சிந்தனையாளர்கள் நல்ல நற்சிந்தனையாளர்கள் எங்கதான் வரணும்? கடைசியில நல்ல விஷயத்துக்கு எங்க வரணும்? இஸ்லாத்துக்குள்ளதான் வரணும். அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறார்களோ இல்லையோ அந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்வார்கள். அப்படி எடுக்கப்பட்டதுதான் இது. ஆகையால் எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு நிலையும் இந்த பூமியில நமக்கு உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொண்டு நாம் என்னவா இருக்கிறோம், நமது பணி என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் 2வது அமர்வில மேலும் ஒரு சில விஷயங்களை பார்த்து நிறைவு செய்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த பூமியிலே எந்த காரியத்தை ஒப்படைத்திருக்கின்றானோ அந்த காரியத்தை மிகவும் சரிவர செய்யக்கூடிய மக்களாக மறுமையில் விசாரிக்கும் பொழுது, இறைவா நான் எனது பணியை சிறப்பாக செய்வதற்கு நீயே சாட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் நமது தரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை செய்தாலும் அதை இஸ்லாத்தின் மார்க்கமாக இஸ்லாத்தின் வழியாக செய்யக்கூடிய சிறந்த மக்கள் உள்ளவராக நம்ம ஆக்கியுள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாஹர் தௌவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நீங்கள் எந்த ஒரு வேலையையும் இழிவாக நினைக்காதீர்கள், அர்ப்பணிப்புடன் செய்யுங்கள். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அர்ப்பணிப்புடன் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் தரம் உயர்த்தப்படுவீர்கள். இதான் அதாவது இவங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், என்ன தெரியுமா, நல்ல இன்னைக்கு யார் நல்ல சம்பளம் ஆகணும் அவன் நல்லா பார்த்து அவன் தாண்ட வருங்கால முதலாளி பாருங்க. எவ்வளவு ஒரு நெத்தில அடிச்ச மாதிரி செய்து பாருங்க. சம்பளத்துக்குன்னே நினைச்சு மேல போ தெரியுமா, அவன் கடைசி வரைக்கும் கால் தொடக்க சாக்க மாதிரி சம்பளத்துக்கு கடனே செத்து போவான். விருத்தியே இருக்க. இப்பவும் சொல்றேன் உங்களுக்கு, நான் அடிக்கடி சொல்றது, சம்பளத்துக்காக வேலை பார்க்காதீங்க. வேலை பார்த்துட்டு கெட்டாரு எனக்கு சம்பளம் தேடி வரும். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சம்பளம் என்பது தனி, வேலை என்பது தனி. நான் இந்த கேரட் ரோல் எடுத்திருக்கிறேன், எனக்கு இந்த நிறுவனத்துல எனக்கு இந்த பணி, நான் என்னை விட இதை யாரும் சிறப்பா செய்ய முடியாது. நான் இல்லைன்னா இந்த இடம் காலியாத்தான் இருக்கும் என்று நீங்க என்ன செய்யறது, சவால் விட்டு அந்த பணியை செய்யணும். அது பாத்திரம் கழுவுதா இருந்தாலும் சரி, மாப்பு போட்டு துடைக்கிறதா இருந்தாலும் சரி, கேஷியராக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்க இல்லாத இடம் எம்பியா தான் இருக்கணும். அர்ப்பணிப்போட வேலை செய்யணும். நமது மனநிலைக்கு ஏற்ப வேலை செய்யக்கூடாது. அந்த பணியினுடைய தரத்திற்கேற்ப நமது மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு வேலை எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்னா தரமா இருக்கணும். அந்த தரம் தான் நாம் யார் என்பது உலகுக்கு காட்டும். அது எந்த தொழிலாக இருக்கலாம், தப்பே இல்லை. அல்லாஹ் அத்தனை தொழில்களையும் ஹலாலான அத்தனை விஷயங்களையும் அனுமதித்திருக்கின்றான். எனக்கு இந்த பூமியில என்ன தரப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தவங்க சொல்லிதான் நல்லா விளைக்கிடுங்க, அடுத்தவங்க சொல்லிதான் இதை செய்யணும்னு நினைக்க கூடாது. நாம எடுத்து இந்த வேலை எப்படியெல்லாம் செய்தால் சிறப்பாக செய்யலாம் என்று செய்தோம் என்று சொன்னால், திரும்பி பார்த்தா நம்ம ஆரம்பத்தினோட இடத்திற்கும் நான் இப்பொழுது நிற்க இடத்திற்கும் ஏணி வைத்தால் வெட்டாத உயரத்தில் இருப்போம். அல்லாஹ் உயர்த்தி விடுவான். அல்லாஹ் எல்லாத்தையும் கண்காணிக்கிறான், எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு இருக்கிறான். வேலையின் நேரத்தை சரியாக வேலைக்காக செலவிட வேண்டும், வேலைக்காக செலவிட வேண்டும். அதுல எந்த விதமான மோசடியும் செய்யக்கூடாது. மோசடினா பணம் எடுக்கிறது மோசடி இல்லை, நேரத்தை திருடுவது மோசடி, உழைப்பை திருடுவது மோசடி, எல்லாமே மோசடி. அப்ப நல்ல இஸ்லாம் எவ்வளவு தெளிவான பாடத்தை கற்றுத்தரு பாருங்க. வேலையினுடைய நேரத்துல மோசடி செய்யக்கூடாது என்று சொன்னால், அந்த வேலையுடைய நேரத்தை சிறப்பாக அந்த பணியை நிவர்த்தி செய்வதற்காக பயன்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் அந்த மனிதனுக்கு ரெண்டுலாம் தெரியுமா, வேலையின் களைப்பு தெரியாது. பிசினஸ் ட்ரைனிங்ல எல்லாம் சொல்லுவாங்க, வேலை கஷ்டப்பட்டுலாம் செஞ்சு எப்படியா முன்னேறலாம், அன்னைக்கு அதெல்லாம் முட்டாத்தவங்க இஷ்டப்பட்டு செய்யுங்க, அப்பதான் முன்னேற முடியும். இப்ப நம்மளாம் யார் தெரியுமா, மேக்சிமமான மக்கள் கஷ்டப்பட்டு செய்ய, கஷ்டப்படணும், இஷ்டப்பட்டு செய்யுங்க, ஈஸியா இருக்கும், வேலை அழகா இருக்கும், ஈஸியா இருக்கும், அந்த வேலை அழகா இருக்கும். அந்த வேலையை பார்த்தாலும் இன்னார்தான் செஞ்சாங்க, நினைச்சேன் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போற பின்னால சொல்லுவாங்க, அது தெரியும், அதான் சர்டிபிகேட்டு. அந்த அளவுக்கு நம்மளை அர்ப்பணிப்புக்காரர்களாக தொழிலாளியை மாற்ற வேண்டும். அதுபோல யார் எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கின்றார்களோ அந்த அர்ப்பணிப்புக்காரர்களை கண்டு சரியான முறையில நடிப்பவர்கள் யார், இந்த ஒரு கம்பெனிக்காக துடிப்பவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு மேலே இருப்பவர்கள் சரியான முறையில் அவர்களை ஊக்குவித்து சரிவர கையாள வேண்டும். அப்படி செய்யல என்றால் அவர் அந்த தரத்திலிருந்து கலந்து விடுவார். அல்லாஹ் ஏற்றத்தாழ்வுகளை அப்படித்தான் வச்சிருக்கிறான், ஏற்றத்தாழ்வுகளை அப்படித்தான் வச்சிருக்கிறான். நீ 4-5 தலைமுறைக்கு முன்னால பார்த்த பெரிய முதலாளிகளுடைய கொள்ளு பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம 4-5 தலைமுறைக்கு முன்னால ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வசதிட்டு வராங்க. நீ மிகப்பெரிய லெவல்ல உலகம் போட்டக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஏன் நடக்குது என்ன அப்படின்னா, ஒரு சரியாக செய்யும் போது அந்த சரியான பாதையில் செய்வார், ஒரு தவறை அவர் சரியாக செய்யும் போது அவரை தவறான பாதையில அவர் விட்டு விடுவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாமே சிதறடிக்கப்படும். உழைப்பு என்பதுதான் உயர்வு. அந்த உழைப்பு உண்மையானது இருக்க வேண்டும், அதுதான் தரம், அதுதான் ஒரு தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய உறவு என்பதை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் நடத்தியிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் நம்ம என்ன செய்யறோம், எந்த அளவுக்கு உழைப்பாளினா, அல்லாஹ்வின் தூதர் மகரிப் நேரத்துல பள்ளிக்கு வருவாங்களாம்.
எப்பா எல்லாரும் மேல வேற வாடகை அடிச்சா கொஞ்சம் குளிச்சுட்டு வரக்கூடாதா அப்படிப்பாங்களாம், சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு வியர்வை மலையில் குளிக்கக்கூடியவர்களாக மகரிபுடைய பாங்கு சொல்லும் வரைக்கும் தோட்டங்களின் துறவுகளையும் காடுகளில் பணி செய்யக்கூடியவர்கள் தான் சஹாபாக்கள். அவர்கள் தான் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வரலும் அனுபவம் என்று சொன்னார். அவங்க பகட்டான ஆடை அணியல, ஆனா அவங்க திட்டங்களும் செயல்களும் ஒளிரக்கூடியதாக இருந்தது. அவங்களுடைய இலக்குகள் மிக பிரகாசமாக இருந்தது. இந்த உலகத்துல ஹலாலா சாப்பிடணும், மறுமையில சொர்க்கம் செல்லணும், அவ்வளவு திட்டம். நம்ம எத்தனை பேருக்கு அந்த மாதிரி சிறப்பான திட்டங்கள் இருக்கிறது. பேனை போட வேண்டாம், பேனை போட்டா மேல உள்ள ஹீட்டு கீழே இருக்கும், ஒரு 5 நிமிஷம் முடிச்சிட வேண்டாம். ஆகையால் அன்புக்குரியவர்களே, நாம் எந்த பணி செய்தாலும் இழிவாக நினைக்க வேண்டாம். இன்னைக்கு எங்க இருந்து சவுதிக்கெல்லாம் போறாங்க இல்லையா, சவுதிக்கு போகும்போது பேசுற ஒரு வேலையில விடுவாங்க, விடுவது வேற வேலையில விடுறாங்க. நான்லாம் அப்படி மாட்டினாலுதான். நான் எலக்ட்ரிஷியனுக்காக இங்க ட்ரைனிங் வச்சு நல்ல முறையில் பாஸ் பண்ணி மார்க் எடுத்து எலக்ட்ரிக்கல் வேலைக்காக போனேன். அங்க இருந்து ஃபார்மன் பாகிஸ்தானி, அவன் இன்னொரு பாகிஸ்தானி சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணிட்டான், கன்ஸ்ட்ரக்ஷன்ல கையால போட்டுட்டான். நான் அந்த வேலையை பார்த்து ஒதுங்கல. அப்ப நான் ஒரே கேள்விட்டப்பா, இந்த வேலை பார்த்தாலும் எனக்கு அந்த சம்பளம் கிடைக்குமான்னு. கிடைக்கும்னா விட்டு என்கிட்ட வேலையை தான் நான் பாத்துக்கிறேன். 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். அடுத்த 2 வருடம் வரும்பொழுது எனக்கே தெரியாது எப்படி நான் 2.5 வருஷம் கஷ்டப்பட்டு சும்மா இருந்து சம்பளம் வாங்குற மாதிரி வேலை கிடைச்சது அதே கம்பெனியில. ரொம்ப அழகான வேலை, எலக்ட்ரிக்கல் வேலை என் கைக்கு தேடி வருது. இப்ப ஏன் இதை சொல்றோம்னா, வேலையை நம்ம வந்து செய்யக்கூடாது, ஐயோ இந்த வேலையா அப்படிலாம் இல்லை. எந்த வேலைனாலும் போகணும், எந்த வேலைனாலும் போகணும். அந்த மைண்ட் செட் இல்லாதவங்க தான் போயிட்டு 3 மாசத்துல செய்வாங்க, ஊருக்கு திரும்பி வந்துடுவாங்க. நான் எனக்கு சொன்ன வேலை தர ரொம்ப கஷ்டமான வேலை இருக்கட்டுமே, கஷ்டமான வேலை தானே, நான் அப்படித்தான் பார்ப்பேன். கஷ்டமானதுல என்னது, வேலை தானே. நான் கஷ்டப்படுறேன்னா இந்த வேலை ஏன்ட்ட கஷ்டப்படுறதான பார்ப்போம், நான் மைண்ட் செட் பார்ப்பேன். நான் அப்படித்தான் நான் வேலை பார்ப்பேன். எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், எந்த வேலையும் குறை காண மாட்டேன். அல்லாஹ்வோட கிருபையால இன்னைக்கும் அண்ணா வந்து அப்படியே நடமாடிக்கிட்டு சாதாரணமா ஒரு 25-30 வயசு பயங்கர மாதிரி நானும் போய் வந்துக்கிட்டு உழைச்சிக்கிட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு காரணம் தொழிலை தொழிலாக மதித்து செய்ய வேண்டும். யார் எதை நம்பி தராங்களோ சிறப்பா செஞ்சு கொடுக்கணும், சிறப்பா செஞ்சு கொடுக்கணும். இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னா நமக்கு உண்டான தரஜாவை யார் உயர்த்துவா, முதல்ல உயர்த்த வேண்டாம், அல்லாஹ் உயர்த்துவா. அதான் சொல்றாங்க, நீங்க கொல்லப்படுறீங்க, உங்களுடைய தரஜாவை நான் உயர்த்துவேன். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் புரியணும். ஒரு காஃபிருக்கும் முஸ்லீமுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம எதை பார்த்தாலும் எதுவரையே பார்க்கணும், நம்மளுடைய கண்ணாடி லென்ஸ் நம்ம கையில இஸ்லாம் என்ற லென்ஸ் வழியா பார்க்கணும். அப்பதான் நுணுக்கமான விஷயங்கள் தெரியும். அதெல்லாம் மற்றவங்களை போல கிடைச்ச வேலையை செய்துட்டு இல்லாம புலம்ப கூடாது. இந்த உலகத்துல புலம்பவே கூடாது, எல்லா வேலையும் சிறந்த வேலை. அந்த முடிவுக்கு வரணும். வருமானம் காணுதா காணலையா, போதுமா போதாதா, அதை மட்டும் தான் பார்க்கணும் மொழிய வேலையை கழிக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒண்ணுமே உனக்கு வாய்ப்பு இல்லை, யாரும் வேலை தரலையா, நீ என்ன பண்ணு, வீட்டுல கயிறு இருக்குல்ல, எடுத்துட்டு போய் காட்டுக்கு போய் விறகு ஊட்டி வித்துக்கணும். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை ஒரு 3 நிமிஷத்துக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா, நல்ல ஒரு மனநிலையில் உள்ளவங்க எப்படி வேகமாக முன்னேறுவாங்க என்பதற்கு சஹாபாக்கள்லயே ஒரு சிலர் இருந்தாங்க. அல்லாஹ் அந்த ஹிஜ்ரத் பண்ணி எல்லாரும் வந்த உடனே ஒரு பக்கம் முஹாஜிர்கள் எடுத்துனாங்க, ஒரு பக்கம் அன்சாரிகள் எடுத்துனாங்க. இங்க இருந்து ஒருவரையும் அங்கிருந்து ஒருவரை வைத்து கையை கொடுக்க வச்சு நீங்க 2 சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அவருடைய எல்லா தேவையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அனுப்புனாங்க. அப்படியே அனுப்பிக்கிற உலகத்துல எங்கேயும் கிடையாது. இதை பார்த்து ஒரு டுபாக்கு ஒரு சினிமால எல்லாம் எடுத்திருக்கதா நம்ம சகோதரன் சொன்னா, எங்களை காட்டுவாங்குவோம், அவன் சொத்து சேர்த்து வெளிநாட்டுல இடம் வாங்குவான். அதெல்லாம் நடக்காது. இஸ்லாமும் செய்யும். அல்லாஹ் தூர் செய்து காட்டினார்கள், எல்லாம் செய்தாங்க. அப்போ அப்துல் ரஹ்மான் அவுஃப் என்ற நபித்தோழர் இந்த சைடு வராரு, இந்த பக்கம் அப்துல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. 2 பேரை கையை கொடுத்து இன்னையில இருந்து நீங்க 2 சகோதரர்கள் ஒரு ஜோடி ஏற்படுத்திட்டாச்சு. அவன் போகும்போதே அங்கேயே உரையாடல் தொடங்குது. என்கிட்ட எல்லாமே இருக்கு, அதுல பாதி எனக்கு இருக்க வீடு இருக்கு, அதுல ஒரு பாதியை தந்துருவேன், என் தோட்டம் இருக்கு பாதி தருவேன். இறுதியா ஒரு வார்த்தை சொன்னான், என்ன தெரியுமா, இப்போ என் நிலம், என்னுடைய பேரிச்ச தோட்டம் நல்லா விளைஞ்சிருக்கு, அந்த விளைச்சல்ல உங்களுக்கு பாதி தருவேனாரு. இதை கேட்டுக்கிட்டே வராங்க. யாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்டுக்கிட்டே வராங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னா, மக்காவுல மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய வியாபாரி. அப்படியே உடுத்தின ட்ரெஸ்ஸோட ஓடி வந்தார். அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக உடுத்தின ட்ரெஸ்ஸோட அப்படியே வந்தவர். எல்லாத்தையும் விட்டுட்டாரு, சேர்த்து வச்சு சொத்துக்கு எல்லாத்தையும் விட்டு வேண்டாம் பண்ணாரு. உங்க அம்மா ஒண்ணும் கிடையாது போட்டுருச்சு, பரவாயில்ல, எனக்கு அல்லாஹ் தூதரும் போது வந்தாங்க. வந்து என்ன செஞ்சாரு, அப்துல் ரஹ்மான் சொல்லும் போது,
எனக்கு நீங்க சொன்னதெல்லாம் சந்தோஷம். அல்லாவோட தூர் சொன்னாங்க, எனக்கு எல்லாம் தர சொல்லி நீங்க தாரேன்னு சொல்லிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களை அருள் செய்வான். எனக்கு ஒரு உதவி செய்யலான்னு. என்ன உதவி? நான் ஆச்சரியம், ஒரு ஆர்வமா கேட்டாரு. இந்த எங்க சந்தை சூப் எங்க இருக்குன்னு கேட்டார். சூப் மார்க்கெட் எங்க இருக்கு கேட்கிறாரு. எங்க இருக்கிறிய? இங்கதான் மார்க்கெட் வந்து ஒரு சந்தையை கேட்டாரு. இதான் இருக்கிறதுலயே இப்ப பெரிய சந்தை, எங்க நல்லா ஒரு வியாபாரம் நடக்கும், எதை கொண்டு கொடுத்தாலும் மக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு மக்கள் ஜனங்கள் கூடுவாங்கன்னு. நீங்க எனக்கு அல்லாஹ் சௌரா ஆக்கியதுக்கு நீங்க இந்த சந்தையை காட்டினது போதுமா அப்படின்னு போகட்டார். போயிட்டு நேர அந்த மார்க்கெட்ல சந்தைக்குள்ள நுழைஞ்சு ஒரு கடையில வேலை கேட்கிறாரு. இவர் யார்? இவரு மிகப்பெரிய பணக்காரர். வேலை கேட்கிறாரு, அவர் வேலை கொடுக்கிறாரு. வேலை கொடுத்த உடனே இப்ப மாதிரி இல்லாம சாயந்தரமான கூலி கொடுத்துருவாங்க. அவர் சாயந்தரம் என்ன பண்றாரு, அவருக்கு உண்டான கூலியை பார்க்குற. அவர் வேலையை பார்த்துட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் சிறந்த வேலைக்காரர்னு. அவருக்கு தெரியாது இவர் சிறந்த முதலாளின்னு, இவர் சிறந்த பணக்காரர் அவருக்கு தெரியாது. சிறந்த வேலைக்காரர், அருமையா வேலை பார்க்காரு, ஏன் அர்ப்பணிக்காரு, அந்த வேலையில அர்ப்பணிக்காரு. அவரை விட சிறந்த வேலைக்காரர் யாருமே நிரூபிக்கிறாரு. அன்று அவருக்கு நினைத்ததை விட அதிகமாக காசுகளை அவர் கொடுக்கிறாரு. மீண்டும் வருகிறாரு, வேலை பார்க்கிறாரு. 3ஆம் நாள் என்ன பண்ணாரு, தன்னிடம் சேர்ந்த பணத்தை கொண்டு அவர் சில பேரித்த கண்ணிகளை அடிச்சாரு, விலைக்கு வாங்கி அவர் தனியா ஒரு கடையை போடுறார். அதுல விற்கிறார், லாபத்தை எடுக்கிறார். இவரா சில மாதங்களில அவர் பெரிய அந்தஸ்து வந்துடுறாரு. எந்த அந்தஸ்து வந்துடுறாரு? அன்சாரி குலத்தில் இருந்து அவருக்கு பெண்ணு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் தன்னை வசத்துக்கிறார். இந்த ஹதீஸ் நம்ம சொல்ல போற செய்தி மட்டும் தான் நீங்க அடிக்கடி கேட்டிருப்போம். என்ன ஹதீஸ்? அப்துல் ரஹ்மான் அவருடைய ஆணையில மஞ்சள் நிறத்தை கண்ட அல்லாஹ் தூதர் அவர்கள், அப்துல் ரஹ்மானு ஒரு திருமணமாகி விட்டதா, உன் ஆணையில் வித்தியாசம் தெரிகிறது என்று கேட்ட. ஆம் அல்லாஹ் தூதரே, நேற்று இரவில் திருமணம் நடந்தது. அப்படியானால் ஒரு ஆட்டையாக அவருக்கு வலிமா விருந்து கொடுக்க கூடாதா என்று வலிமா விருந்துக்கே பேசிக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் எப்ப நடக்கு? மதினாவுக்கு கொஞ்ச காலங்கள்லயே நடக்கு. வாராரு, உழைக்காரு, சின்ன வியாபாரியா மாறுறாரு, பெரிய வியாபாரியா மாறுறாரு, அந்தஸ்து வசது, அல்லாஹ் வசத்துறான். அன்சாரியில இருந்து பெண்ணை கொடுக்குறாங்க, திருமணம் முடிக்கி அவர் விருந்து வச்சக்கூடிய அளவுக்கு உயர்ந்து விட்டார். இதுதான் நமக்கு மிகப்பெரிய பாடம். இன்றைய நிலைமை முக்கியம் இல்லை, நான் நாளைக்கு என்னவா வேண்டும், என்னை ரப்பு நாளைக்கு எதை கொண்டு என்னை தீர்மானிப்பான், நான் யாராக வர வேண்டும் என்பதை நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். அப்படி செய்து நாம செய்யற வேலையில அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் அதெல்லாம் அனுபவிச்சாதாங்க தெரியும். அனுபவிக்கிறது செய்யற வேலையை அர்ப்பணிச்சு நீங்க அனுபவிச்சு செஞ்சு பாருங்க, அந்த சுகமே சுகம், அந்த சுகமே சுகம். மனைவி மூலமாக சில சுகம் கிடைக்கும், நாம் பெற்ற மக்கள் மூலமாக சில சுகம் கிடைக்கும், நாம் செய்கின்ற பணிகளின் மூலமாக சில சுகம் கிடைக்கும். அது எப்பொழுது என்றால் அர்ப்பணித்து செய்தால்தான் அந்த சுகம் கிடைக்கும். அந்த சுகத்தை நாம் கண்டுவிட்டால் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நம்மை உயர்த்த போகிறான், அல்லாஹ் நம்மை உயர்த்த போகிறான். அதனால சுவை தெரிந்தது நமக்கு. அப்பேற்பட்ட நல்ல பயிற்சி கொடுத்த ஒரு மிகப்பெரிய மார்க்கம் தான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தில் பயின்றவர்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் பயிற்றுவித்தவர்கள், அந்த பயின்றவர்கள் தான் சகாபா பெருமக்கள். எனவே நாம் அந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு எந்த வேலை கிடைத்தாலும் எனக்கு வேலை சரியில்லை, வேலை கஷ்டம் என்றெல்லாம் சொல்லவே கூடாது. இன்னைக்கு நம்ம சில பேருக்கு வேலை நோம்பு ஆக்கல, வேலை கஷ்டம் சொல்றோமே, அவங்க எல்லாம் யாருன்னா அந்த வேலையை வெறுக்கிறவங்க. போர்க்களத்துக்கு நோம்பு வச்சுட்டு போனாங்களே, அவங்க போற விரும்பினவங்க. கஷ்டம்னா எதை சொல்லியிருக்கணும்? டீ கடையில் நிற்கிறது கஷ்டமா, போருக்கு போறது கஷ்டமா? நோம்பு வச்சுக்கிட்டு நீ பாங் சொல்ற வரைக்கும் தொண்ட வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்க. அவங்க பாவம் 2 பேசுறதுக்கு மேல கிடையாது, பட்டினியோட நோம்புற மக்கள். ஆனால் போர்க்களத்துக்கு புறப்பட்டு சென்றால் காரணம் அவன் விரும்பியது போரை, அல்லாஹ் கொடுத்தது வெற்றியை. விரும்பணும், எதை செய்தாலும் விரும்பி செய்ய வேண்டும், அதுதான் உண்மைத்தன்மை. எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை பற்றி பேசினோமோ, எதை இங்கு நாம் பகிர்ந்து கொண்டோமோ, அதன்படி நடக்கக்கூடிய யார் யார் எந்த இடத்துல இருக்கின்றோமோ அதிலிருந்து உயர்வதற்காக அல்லாஹ்வின் முன்னிலையில் நாம் யார் என்பதை சரியாக காட்டுவதற்காக அர்ப்பணிப்புடன் பணி செய்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம உயர்த்துவான். இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த நட்புணை தர போதுமானவன் இருக்க என்று நினைப்படுத்துவனாக, அல்லாஹ்வின் மீது ஆதரவுவனாக பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு முதல் வாரம் ஜும்மா நசிகா டாலி சென்டருக்கு இந்த வசூல் போவோம்.